முதல் 547 ஆம்னி பேருந்துகள் இயங்காது. தமிழகத்தில் 2000 ஆம்னி பேருந்துகள் உள்ள நிலையில் அதில் 547 பேருந்துகள் இன்று முதல் இயக்கப்படாது என அதன் உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. டி.என் பதிவினாக மாற்ற வழங்கப்பட்ட கெடு நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் இனி மாநில பதிவு எண் கொண்ட பேருந்துகளை இயக்குவதில்லை என முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதனால் இந்த 547 பேருந்துகளில் முன்பதிவு செய்தவர்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்து தர உள்ளது. இடைத்தேர்தலில் போட்டியில்லை. தமிழக வெற்றி கழகம் விக்கிரவாண்டி இடத்தலையில் போட்டியில்லை என்று தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷ்லி ஆனந்த் அறிவித்துள்ளார். மேலும் எந்த ஒரு கட்சிக்கும் ஆதரவில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். 2026ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தல் தான் பிரதான இலக்கு என்றும் அதில் வெற்றி பெற்று மக்கள் பணியாற்றுவோம் என்றும் அவர் அறிக்கையில் கூறியிருந்தனர். திருப்பூர் அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை. திருப்பூர் மாவட்டம் அவினாஷி அடுத்த நம்பியம்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் மணிகண்டன், வயது 65. இவர் அப்பகுதியில் உள்ள சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்துள்ளார். இதுகுறித்து புகாரின் பேரில் அவினாஷி அனைத்து மகளிர் போலீசார் போக்சோ சட்டத்தின் மணிகண்டனை நேற்று கைது செய்து கோர்ட்டில் ஆசைப்படுத்தி சிறையில் அடைத்தனர். 8வது ஊதிய குழு மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். மக்களவை தேர்தல் முடிந்த நிலையில் 8வது ஊதிய குழு அமைப்பது குறித்து ரயில்வே தொழிலாளர்கள் கூட்டமைப்பு AIRF மத்திய அமைச்சகத்திற்கு கடிதம் எழுதுவது, அதில் ஊழியர்களின் சம்பளத்தில் உள்ள வேறுபாடுகளை களையும் மாறும் 8வது மத்திய ஊதிய குழுவை உடனடியாக அமைக்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. மக்களவை கூட்டத்துடன் தொடங்க உள்ள நிலையில் இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.